சோழ நாட்டில் அமைதி, செழிப்பு, மகிழ்ச்சி நிறைந்தது. மக்கள் சோழனை தெய்வமாக நேசித்தனர். ஆனால் ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே நிழலும் உருவாகும். மக்கள் மகிமை எல்லாருக்கும் பொறாமையை உண்டு பண்ணும். சிலர் சோழனின் பெருமை கூடாது என்று நினைத்தார்கள். அந்த எண்ணமே விஷமானது. ஒரு பொய் கடிதம் எழுதப்பட்டது. உண்மையை குலைக்கும் ஒரு தந்திரம். மன்னனின் நம்பிக்கை சோதனைக்குள் செல்லப் போகிறது. ஒரு மெரிய கிளையும், ஒரு அலாய்வன், ஒரு விகர்த்தனும். அவர் ஒரு காலத்தில் சகோதரனாக இருந்தவர் இன்று குத்தவாளியாக நிற்கிறார். இதுவே மன்னனின் மிகப்பெரிய வேதனை. நம்பிக்கை குலைந்த இடத்தில் பயம் பிறக்கும். மன்னன் அமைதியாக இருந்தாலும் அவன் கண்கள் அனைத்தையும் கேட்கின்றன. வெளியே மழை பெய்கிறது, உள்ளே மனமழை. உண்மையும் பொய்யும் போராடும் போது மன்னன் அமைதியில் தியானிக்கிறார். சோழன் உண்மையை தேடும்போது இரவு கூட பயந்து நிற்கிறது. ஒவ்வொரு பொய்யும் சிதறி கிடக்கிறது. நேரசான அறுவிதமால் எளிமித்த வரையும் இரவு கையும் காரப்போனாலே பறித்து போய் மாறே பின்பு உருகாலை ஒளி வந்தது போல உண்மை வெளிப்பட்டது. சோழன் வெற்றி பெற்றார். ஆனால் இதயம் காயமடைந்தது. அதுதான் சோழனின் பெருமை. பழி தீர்க்காமல் மன்னிப்பு கொடுப்பது. அதுவே ஒரு மன்னனின் உண்மை வலிமை. நிழல் எப்போதும் ஒளியை வெல்லாது. உண்மை தாமதமாக வந்தாலும் அது வந்தால் உலகம் ஒளிரும். இதுதான் சோழனின் நம்பிக்கை.